அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புழுவை கொன்னா பாவமா? ஒரு மனுஷனை கொன்னா பாவம். மனுஷனை கொன்னா பாவம்ன்றீங்களா? அப்போ கொல்லக்கூடாது. உயிரை கொல்றதே பாவமா? மனுஷனை சாவடிக்கூடாது. மனுஷனை சாவடிக்கலாமா? சாவடிக்கூடாது. புழுவெல்லாம் ஒன்றா. வேற நாட்டுக்காரன் நம்ம கிட்ட வந்தா கொல்லலாம். அவன் மனுஷன் இல்லையா? அவன் மனுஷன் இல்லையா? வேற நாட்டுக்காரன் வீட்டுக்கு இருக்க வாசி, அவனும் மனுஷன் தானே. வீட்டுக்கு இருக்க வாசி சாப்பிடிக்கலாமா? மனுஷனை விட்டுருவோம். புழு சாவடிக்கிற மனுஷனை சாவடிக்கிறெல்லாம் பொய் சொல்றானுங்க. நான் வாழ்ந்தாகணும் இந்த உலகத்தில். நான் என்ன பண்ணி ஆகணும்? வாழ்ந்தாகணும். என் வாழ்தலுக்கு தடையாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நான் சாவச்சிடுவேன். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், பூச்சா இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோயாக இருக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சினிமாலாம் கூட எடுத்தானுங்க. ஒருத்தர் ஒரு 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 பொட்டை பக்தர் ஒருத்தர் கோயிலெலாம் சாட மாட்டேன்னாரு. நீ போய் பிடிச்சி போய் சாவச்சா தான் உன்னை காப்பாற்றலாம். ஒரு படம் ஒன்று இப்போ புதுசாக வந்தது, கேரளா படம் ஒன்று. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உங்கள் அம்மாவும் அப்பாவும் புணரும்போது எவ்வளோ கவுண்டு உள்ளே போச்சு. எல்லாம் ஒருத்தன் சண்டை போட்டுருந்தான் எங்கள் கர்ப்பம் தங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவனோ ஒருத்தன் படை வீரன் கிங்கு, அவன் மட்டும் தான் புள்ளி ஆகிட்டான். மீதி எல்லாம் என்ன ஆச்சு? செத்துச்சு. தெரியுமா? அவ்வளோ பேர் சாவச்சு தான் வந்துக்கிற. நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ உட்காந்து நீ எவ்வளோ பேர் சாவச்சுங்கிறது தெரியுமா? இழுத்து விடும்போது எவ்வளோ உயிரினங்கள் உள்ளே போய் வெளியா இவனுக்கு ஏமாத்துறானுங்க. சொல்கிறான் போட்டுடலாமா, எல்லாரையும் சாப்பிச்சிடலாமா, ஆடு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றோம், கோழி சாப்பிட்றோம், மனுஷனை சாப்பிடலாமான்னு. அவசியம் ஏற்பட்டால் சாப்பிடுவேன். வேறு மாதிரி சாப்பிட்டுருந்தாங்கிற நாயை நீ வெள்ளை சட்டை வெள்ளை வெஷ்டி போட்டுக்கின்னு நான் சாமியார்னு சொல்லி மற்றவங்களை என்ன தான் பண்ணுங்கிற? சாப்பிட்டுருந்தாங்கிற. சாப்பிட்றதுன்னா கையில் எடுத்து இது சோறில் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்றதா என்ன? ஒரு மனுஷனை போட்டு வதக்கி வாட்டி எத்தியானா என்ன தான் அர்த்தம்? சாப்பிட்றதுதான். ரத்தம் வாங்கி விட்டு நீ என்ன அது கதை? என்ன பண்ணுகிற? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற, பாட்டு பாட்டா. கண்ணு பிடிங்கினே இன்னொருத்தங்கிட்ட இருந்து, லிவரை பிடிங்கிக்கினியே, கிட்னியை பிடிங்கிக்கிறிய. இதெல்லாம் என்ன? சும்மா தமாஸ் பண்ணுறது தேவையில்லை. ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, புழு வந்தது, தட்டி விட்டா செத்துச்சு. இது வேலையை வத்திஞ்சிருந்த. இப்போ என்ன ஆச்சு? உங்களுக்கு பேச்சு கேட்டால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண இருப்ப? டெய்லி ஒரு லிஸ்ட் எழுதினு இப்போ எத்தனை பேர் சாக வச்சேன், என்ன நான் பண்ணேன்ட்டு. தெரியாத கதை எவ்வளோ நடந்தது? அக்கில் எவ்வளோ சேர்த்துங்க தெரியுமா உனக்கு? ஒரு 4 பேர் வந்து வாழலான்னு வந்துட்டாங்கனாக்கா சாக வச்சிடுறேன். உன் தலைமுடியில் வந்து ஒரு 4 பேர் வந்து உட்காந்துறனாக்கா சீப்பு எடுத்து வாரி என்ன பண்ண? என்ன பண்ணுகிறேன்? எல்லாம் சுற்றி சுற்றி சாவடிதே ஒரு வேலையை வச்சுக்கிறேன். போதுலேருந்து சாவடிக்கு என்ன பண்ணுகிறேன்? ஏமா எல்லாரையும் சாவடிதே ஒரு வேலை உனக்கு. எவன் அப்படி சுத்தமானவன் சொல்ல? அரிசியை எடுத்து சாப்பிட்டு எத்தனை பேர் சாப்பிட்டுங்கிற? கவலத்துலாம் குழந்தைங்க நினச்சி பாரு. அரிசி உனக்கா உண்டாச்சு? அது திரும்ப இன்னொரு நெல் வரதுக்கு தானே வந்தது. இடையில புந்து தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டுங்கிற. மாட்டு தோலை உரிச்சி சாப்பிட்டா தான் உனக்கு கஷ்டமா இருக்குது. நெல் உரிச்சி சாப்பிட்டா உனக்கு கஷ்டமா இல்லை. என்ன பிரச்சனை உனக்கு? பயம், மனநோயாளி நீ. புரியுதா? மனுஷனை சாவ வச்சேன், புழுவை சாவ வச்சேன், ஈய சாவ வச்சேன், அதெல்லாம் கணக்கு இல்லை. தேவைப்பட்டா சாவடிப்பேன். என்ன தேவைப்பட்டா என்ன பண்ணுவேன்? நான் சாவடிப்பேன். எதுக்கு? நான் வாழணும். அப்படித்தானே? நான் வாழணுமா இல்லையா? மனுஷனை நான் ஏன் சாவடிக்க மாட்டேன்னா சொன்னா புரிஞ்சுப்பான். இதே வேலையை வச்சுங்கிறோம். நம்ம எல்லாரையும் சாவடிச்சுட்டு வாழணும்னு நினைச்சுங்கிறான். அப்படி ஒருத்தன் உருவானா என்ன பண்ணுவோம்? நம்ம அவனை எவனோ ஒருத்தன் எல்லாரையும் சாவடிச்சு வாழணும்னு நினைச்சானா என்ன பண்ணுவோம்? அவனை சாவச்சிருவோம். அப்படிதானே? ஊரில் ஒருத்தன் எல்லாரையும் குழந்தைங்களெல்லாம் வெட்டி சாவச்சுக்கிறான்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் சாவச்சிங்க? அப்போ அவனை தான் சாவச்ச, நீ தானே சாவச்ச. மேட்ரு என்ன இங்கே? இப்போ வாழணும். நம்ம ஏன் உலகத்தில் சாவடிக்கல? பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை,
செம்ம திட்டுறான் புருஷன் பொண்டாட்டிக்காரன். ஏன் விஷம் கொடுக்கல அவ? ஏன் கொடுக்கல? இவ்வளோ கொடுமைக்கார பாய் வைக்கிறானே விஷம் கொடுக்கலான்னு ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஏதோ கோபமாக இருக்குது லூசு, நாளைக்கு என்ன ஆயிடும்? இது எது இப்போ வெறுப்பில் இருக்குது, நாளைக்கு என்ன ஆயிடும்? நாளைக்கு புரிஞ்சுக்கும் அதானே. அதனால என்ன பண்ணல நான் அதை புரிஞ்சுக்காதுன்னா சும்மா எலியை வந்து துணி கீச்சுன்னு என்ன பண்றது? இருக்குது ஒரே சட்டை தான். எலி என்ன தான் பண்ணுவேன் நான்? அப்புறமா என்ன சொம்மனா புழுவுறது உங்களை பயமுறுத்துனானுங்க என்னன்னு சொல்லி. அவன் அந்த பையன் அந்த சின்ன பையன் ஒருத்தன் பிளகா பையன் ஒருத்தன் அப்படி தான் பேசிக்கிறான். நாய் அது சாப்பிடாத, கோழி சாப்பிடாத, குதிரை சாப்பிடாத, பண்ணி சாப்பிடாது. நீ அதெல்லாம் அது மாதிரினா மனுஷனை சாப்பிடலாமான்னு வர கேட்டுனுக்கிறான். சாப்பிட்டு தான் நடக்கிற புறம்போக்கு. ஹாஸ்பிட்டல் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறீங்க? ரத்த தானம், கண்ணு தானம், மட்டை தானம், மயிர் தானம்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இந்த ரத்தத்தை எடுத்துக்கினீங்க? மனுஷங்கிட்ட என்ன பண்ணிக்கிறீங்க? கிட்னியாச்சும் விற்று போய்க்கலான்னு எத்தனை பேர் புருஷன் கிட்னியை விற்றுட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக கூட போயிட்டாலாமா ஒத்தி? புருஷன் கிட்னியை வித்துட்டுக்கிறாயா? அந்த காசை வாங்கிக்கின்னு ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்தி போயிட்டுக்கிறான். என்ன செய்யலாம்? பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வாமையே செய்யாத. சும்மா ஒரு புழு காட்டில் இருக்குது, அதை போய் சாப்பிடிப்பியா? தேவையில்லை. ஒரு இலைக்கல்னா கூட குற்றம் தான். ஏன் தேவையில்லாமல் ஒரு இலைக்கில்றது தப்பு. தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம்? மனுஷனை கூட சாவடிக்கலாம். புரிஞ்சுக்க முடியாத மனுஷங்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்காத லூசு நேத்துக்கு அந்த மாதிரியால் நேத்துக்கு. அதுக்கு தானே கோர்ட்டு நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு தகுதியானவரா இல்லையா சாவடிக்கிறதுக்குன்ட்டு தூக்கு தண்டனை எதுக்கு கொடுத்தாங்க? அவருக்கு தகுதிக்கு தான் செக் பண்றாங்க. எதுக்கு? தூக்கு தண்டனைக்கு தகுதிக்கு தான் செக் பண்றாங்க. நீ என்ன நினைச்சுங்கிற? வாழ தகுதி தான் ஆராய்ச்சி பண்ணல, சாவடிக்கு தகுதி தான் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்க? அவருக்கு இவர் தண்டனைக்கு ஒப்புவிக்கக்கூடியவரா? உங்கள் குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா கேட்குறாங்க தானே. நல்ல பாவம் இது மாதிரிலாம் சொன்னா பாவம் பண்ணி சொல்லி உங்களை என்ன பண்ணிப்பானுங்க? கட்சி வரைக்கும் வாழ விடாம பண்ணுறோம். தயிர் எடுத்து ஊற்றிட்டு இது எடுத்து பாரு, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாரு, டென்ஷன் ஆகிடுவேன். புள்ளியும் குட்டியமாக சுற்றின்னு இருக்கும், கூட்டம் கூட்டமாக இருக்கும், கொத்து கொத்தா அப்படியே எடுத்து சாப்பிட்றேன். வெள்ளத்திலே பூச்சிங்க வருது, அரிசியில் வந்துடுது. மிளகா எவ்வளோ காரமாக இருந்தால் அதுலேயே பங்கல்லாம் வருது. பாவம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? பொண்டாட்டி பாவம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. பாவம் வசதி தூங்குறேன்னா ஏற்படுறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே பாவம் பார்த்துருந்தாருன்னா என் நிலமை என்ன சொல்லியா? எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா இறக்கப்பட்டாரா பாசம் வச்சாராயா? கதிரை ஏதோ பண்ணியிருப்பாரு தானே. நோம பண்ணாரோ கதிரை பண்ணாரோ அது எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் நான் யாரு? சந்தோஷமாக சாப்பிட்டு போயா? புழு வெட்டி சாப்பிட்டுங்கிறான். நேத்தி புழு சாப்பிச்சது பாவமா புண்ணியமா? நீ ஊரை சுற்றி ஏமாத்துறது ஒரு வேலையை வச்சுக்கிறேன்.